வணக்கம். என்னுடைய பேரான அன்னராசா. நான் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர். இன்றைய தினம் 4 கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி வடமாகாண இணையத்தின் ஊடாக இந்த ஊடக சந்திப்பு நடத்தப்படுகிறது. இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கமாக புதிதாக பதவியேற்றிருக்கின்ற NPP என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு ஜனாதிபதியாகவும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையோடு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு வடக்கு கடற்றொழிலாளர்கள் தேர்தலுக்கு முன்பு எதிர்பார்த்த நிலப்பாடும் இன்று தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்றம் 2வது தடவையும் கூடி நிறைவு பெற்றிருக்கின்றது. ஆனால் தேர்தலிலே ஜனாதிபதியோ அல்லது NPP கட்சியினரோ அளித்த வாக்குறுதிகளை இன்று வரையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்து கால அவகாசம் கோரப்படுகிறது. இந்த கால அவகாசம் கோரப்படுவது என்பது கடந்த காலங்களிலே இலங்கை அரசாங்கத்தினால் வடக்கு கடற்றொழிலாளர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போன்று இந்த அரசாங்கத்திலும் வஞ்சிக்கப்படுவதற்குரிய செயல்பாடாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம், அனலதீவைச் சேர்ந்த 2 மீனவர்கள் 6ஆம் மாதம் 10ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு சீரற்ற காலநிலையால் நாகப்பட்டினம் கரையே மீனவர்களால் மீட்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தும் கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி, அதாவது யாழ் மாவட்ட அல்லது வடக்கு மாகாண மீனவர் மீது எந்தவித கரிசனையும் காட்டி விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் மீனவர்களுடைய தொடர் போராட்டமும் மனிதாபிமான கோரிக்கையும் செவிசாய்த்து அவர்களை இந்த மாதம், அதாவது 10ஆம் மாதம் 30ஆம் திகதி இந்திய தூதரகத்திலே அவர்களுடைய படகுகளுடன் விடுதலை செய்திருக்கின்றது இந்திய நீதிமன்றம். ஆனால் எங்களுடைய வெளிவிவகார அமைச்சோ அல்லது எங்களுடைய கடத்தொழில் அமைச்சோ இன்று வரைக்கும் அவர்களுடன் கரிசனை காட்டாது படகை இந்தியாவிலே விட்டுவிட்டு மீனவர்களை மட்டும் இங்கே அனுப்புவதற்கு உரிய முயற்சியை செய்கின்றது. நாங்கள் கேட்கின்றோம், வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினையிலே தொடர்ந்து இலங்கை அரசாங்கமும் கடற்றொழில் அமைச்சும் பாராமுகமாக இருந்து செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. என்றால் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட படகை இலங்கைக்கு கொண்டு வாரத்திற்கு ஏன் இலங்கை அரசாங்கம் பின்னிக்கின்றது? வெளிவிவகார அமைச்சு ஏன் பின்னிக்கின்றது? நாங்கள் வேறு நாட்டுக்குரிய மீனவர்களா அல்லது இலங்கை மீனவர்களா? நாங்கள் இலங்கை மீனவர்கள் என்ற ரீதியிலே தான் வெளிவிவகார அமைச்சுக்கும் சரி கடற்றொழில் அமைச்சுக்கும் சரி. உதாரணத்துக்கு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் ஊடாக எழுத்து மூலமாக நாங்கள் கடிதம் வழங்கி இருக்கின்றோம். இன்று 1 மாதமும் 3 நாட்களும் கடந்து கூட ஜனாதிபதியிடம் இருந்து ஒரு பதிலும் பெறவில்லை. அப்ப கடந்த கால ஜனாதிபதிகளை போன்றுதான் அனுரகுமார திசாநாயக்காவும் மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காது இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. ஆனால் இந்த விஷயத்திலே கடற்றொழில் அமைச்சு கரிசனை காட்டி அந்த மீனவர்களை படகுடன் இலங்கைக்கு அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் மீனவர்களுடைய மனநிலையிலே மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஏனென்றால் தென்னிலங்கையைச் சேர்ந்த படகுகள் நேற்று முன்தினம் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திலே இருந்து 3 படகுகள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்ப தென்னிலங்கை மீனவருடைய படகை கொண்டு வர முயற்சிக்கின்ற NPP அரசாங்கம் ஏன் வடக்கு யாழ் மாவட்ட மீனவர்களுடைய விடுதலை செய்யப்பட்ட படகை கொண்டு வருவதற்கு பின்னிக்கிறது அல்லது மௌனம் காக்கிறது? அதே போன்றுதான் கடந்த காலங்களிலே இந்தியாவிலே கைது செய்யப்படுகிற வடக்கு மாகாண மீனவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் அந்த விமான சேவைக்கான பயண பணத்தை செலுத்தி அவர்களை இங்கே கொண்டு வந்த வரலாறு கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கிறது. அதை இந்த வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையம் கடந்த கால அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் நிர்பந்தம் கொடுத்து அதை நிறைவேற்றி இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் அதையும் கைவிட்டு, ஏனென்றால் இது வடக்கு மீனவர்கள் என்ற ரீதியிலே அந்த விஷயத்திலும் புறக்கணித்து அந்த மீனவர்களுடைய குடும்பத்தாரிடம் காசை கேட்கின்றார்கள். அந்த குடும்பத்தார் 6 மாதம் தொழில் செய்ய இல்லை, அவர்கள்ட்ட எங்க இருக்கும் காசு? அப்ப இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு என்ன? அதே போன்றுதான் பாராளுமன்றத்திலே, அதாவது நீதி ஒன்று ஒரே நாடு ஒரே சட்டம் என்று கூறுகின்ற ஜனாதிபதியும் NPPயை சேர்ந்த 159 பேரிடமும் நாங்கள் கேட்கின்றோம். வடக்கு மாகாணத்திலே 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை?
புத்தளம் மாவட்டம் கல்பட்டியில் கடந்த 2 வருடங்களாக அது நடைமுறையிலே இருக்கின்றது. அப்ப இதுல என்ன நீதி இருக்கு? NPP அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்கள் செய்தது போன்று வடக்கு மீனவர்களை வஞ்சிக்கின்றதுக்கு உதாரணமாக பல செயல்பாடுகள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தற்போது கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற NPP-யினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் கடந்த காலத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே கிராஞ்சி பகுதியிலே கடல் அட்டை பண்ணைக்கு எதிராக சீன கடல் அட்டை பண்ணைக்கு எதிராக அந்த மீனவர்கள் போராடி கொண்டிருந்த போது அந்த போராட்டத்திலே நின்று அந்த பண்ணைகளை எதிர்த்தவர். ஆனால் இன்று வரைக்கும் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வேன் என்று கூறியவர்களிடம் வடக்கு கடற்றொழில் சமூகம் விட்ட கோரிக்கை பொருத்தமற்ற பாரம்பரிய சிறு மீனவருக்கும் கடல் சூழலுக்கும் பொருத்தமற்ற சீன கடலட்டை பண்ணையை அகற்றுவதற்கு நாங்கள் பலமுறை கோரியும் கடந்த அரசாங்கத்தில் எப்படி 500க்கும் மேல சட்டவிரோத அனுமதியற்ற சூழலுக்கு பாதிப்பான கடலட்டையை செய்து கொண்டிருந்ததோ அதே செயல்பாட்டை புதிதாக பதவியேற்றிருக்கும் கடற்றொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் செய்கின்றார்கள். இத்தனை விடயங்களும் வடக்கு கடற்றொழிலாளர்களை கடந்த அரசாங்கம் எப்படி வஞ்சிக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலையத்தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கமும் நடைமுறைப்படுத்துகிறது. நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு வடக்கு கடற்றொழில் சமூகமோ வடக்கு மக்களோ அனுனகுமார திசாநாயக்கா என்ற ஒரு ஜனாதிபதியை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் அந்த வாக்களிப்புக்கு நீங்கள் கூறியது போன்று வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையை இந்த வருடத்திற்கு முன்பு சட்ட ரீதியாக இருக்கிற விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்றோம். உங்களை சட்டத்துக்கு மாறாகவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாவோ எந்த ஒரு விஷயத்தையும் வடக்கு கடற்றொழிலாளர் இணையம் செய்வதற்கு உங்களை திணிக்கவும் இல்லை. சட்டத்திலே பாராளுமன்றத்திலே உருவாக்கப்பட்ட சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் காலதாமதம்? இந்த காலதாமதமானது வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் பாரிய எதிர்பார்ப்பையும் சீர்குலைக்கிற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் கூறுவதோடு அதே போன்றுதான் எங்களுடைய தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரத்திலே இலங்கை கடலுக்குள்ளே அத்துமீறி மீன்பிடித்த மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்கின்றது. கைது செய்வதற்கு நிகராக ராமேஸ்வரத்திலே நீங்கள் போராட்டத்தை மேற்கொள்கிறீர்கள். நீங்கள் எல்லைக்குள் வராமல் அல்லது இந்த இழுவை மடியை முற்றாக நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை செய்யுங்கோ. அந்த போராட்டம் நியாயமானது. இந்த சட்டவிரோத தொழிலை எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழித்துக் கொண்டு மீண்டும் அழிப்பதற்கு நீங்கள் போராட்டம் செய்வது எங்களுக்கு கவலை அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்களும் வடக்கு கடற்றொழிலாளர்கள் என்ற ரீதியிலே எங்களுடைய வளம் எங்களுடைய பாதிப்பை இலங்கையிலே யாரும் கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக இந்திய அரசும் கண்டுகொள்ளவில்லை, இலங்கை அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை, புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதியோ கடற்றொழில் அமைச்சரும் கண்டுகொள்ளவில்லை. அளிக்கப்படுவது எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வாதாரமும். இதற்காக தொடர் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டும் இந்தியாவோடு நல்லெண்ணத்தோடு தமிழ்நாட்டோடு பேசி ஒரு உடன்பாட்டை கொண்டு வருவதற்கு நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட இந்திய அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை, இலங்கை அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. எனவேதான் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சராக பதவியேற்றிருப்பவருக்கும் நாங்கள் வடக்கு கடற்றொழில் மாவட்டங்கள் யுத்தம் முடிந்த பிறகு பல்வேறு சட்டவிரோத சூழலுக்கு பாதிப்பான செயல்பாடுகளை தொடர்ந்து இந்த அரசாங்கம் வடக்கு கடற்றொழிலாளர் மீது திட்டமிட்டு திணித்து வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கிடையே சமூக முரண்பாட்டை தோற்றுவிக்கிற செயல்பாட்டை கடந்த காலங்களில் செய்ததை போன்றுதான் இந்த அரசாங்கமும் செய்ய எத்தனிக்கின்றதா செய்ய போகின்றதா என்ற ஒரு மன வருத்தத்தை இதன் ஊடாக ஜனாதிபதி அவருக்கு தெரிவிக்கின்றோம். தயவு செய்து வடக்கு மீனவருடைய பிரச்சனையை நீங்கள் கரிசனை எடுத்து நாங்கள் இலங்கை என்ற நாட்டிலே எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி எதிர்கால சந்ததியினருக்கும் எங்களுடைய கடலை கையளிப்பதற்கு இந்த தேசிய மக்கள் தலைமையிலான அனுரகுமார திசாநாயக்காவிடம் வடக்கு மீனவர் சார்பாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாக இந்த தயவான கோரிக்கையை இன்றைய நாளிலே நாங்கள் முன்வைக்கின்றோம். நன்றி. வணக்கம், எனது பேர் முகமது ஆலம். நான் வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் செயலராக இருக்கின்றேன். அதேபோன்று மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலராகவும் செயற்பட்டு வருகின்றேன். குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக
தற்போது நாடு எதிர்கொண்டிருக்கின்ற சில விடயங்கள், அதேபோன்று வடபகுதியில் வாழ்கின்ற மீனவர்களாகிய நாம் முகம் கொடுத்திருக்கின்ற பிரச்சனைகள், மன்னார் மாவட்டத்தில் உள்ள தனித்துவமான பிரச்சனைகள் சம்பந்தமாக சில விளக்கங்களை இங்கே அளிக்கலாம் என்று இருக்கின்றேன். குறிப்பாக வடமாகாண மீனவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், வடபகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக பல அரசுகளின் கட்டுப்பாட்டு கீழ் நாங்கள் பல விடயங்களை கையாண்டும் இன்று வரை நாங்கள் தீர்க்கப்படாத அல்லது எங்களது கோரிக்கை செவிசாய்க்கப்படாத பல விடயங்களே நாங்கள் கண்டு வருகின்றோம். குறிப்பாக புதிய அரசிடம் நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவது என்பது எங்களோடு தோளோடு தோள் நின்று போராட்ட களத்தில் நின்றவர்கள்தான் தற்போதைய அதிமேதகு ஜனாதிபதி, அதே போன்று கடற்தொழில் அமைச்சர், அதே போன்று கடற்தொழில் பிரதி அமைச்சராக இருக்கின்றவர்களும் எங்களோடு தோளுக்கு தோள் நின்று கொழும்பு உட்பட வடபகுதியிலும் நாங்கள் போராடிய போது எங்களோடு வீதியில் இறங்கியவர்கள். எனவே இந்திய மீனவர்கள் விடயத்தில் அவர்களிடம் நிறையவே விடயம் இருக்கின்றது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் இந்த இந்திய மீனவர்கள் வருகைக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவதற்காக அங்கு அந்த சட்டத்தை கொண்டு வருவதில் விடாப்பிடியாக நின்ற தற்போது வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற விஜிதேகரத் உட்பட நிகால் களபதி உட்பட நீண்ட வரலாறு அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே ஒன்றையா நாங்கள் எதிர்பார்க்கலாம், இந்த இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த அரசுக்கு இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கின்றது. எதிர்வரும் 15ஆம் திகதி அளவில் வெளிவிவகார அமைச்சர், கடற்றொழில் அமைச்சர், கௌரவ ஜனாதிபதி உட்பட சிலர் இந்தியா செல்ல இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்திய தரப்பில் அங்கு இந்த கோரிக்கை வைக்கப்படலாம், அல்லது இந்திய மீனவர்களால் இந்த கோரிக்கை இவர்களிடம் வலியுறுத்தப்படலாம். குறிப்பாக இந்தியா தனது வல்லாமையை எதிர்த்து காட்டுவதற்காக இலங்கை கடற்பரப்பில் தங்களது மீனவர்களை தொழில் செய்யக்கூடிய வகைகளை இவர்களிடம் வேண்டுகோளாக கூட வைக்கலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் ஒரு அடியே தானும், ஒரு நிமிடம் தானும் எமது எல்லைக்குட்பட்ட கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் தொழில் செய்ய அனுமதிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் அண்மையில் கடற்தொழில் அமைச்சரை சந்தித்த போதும் வலியுறுத்தி வருகின்றோம், தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றோம். எனவே இந்த விடயத்தில் எந்தவிதமான சமரசத்துக்கும் எந்தவிதமான விட்டுக் கொடுப்புக்கும் இடமில்லை என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் நான் வந்திருக்கின்றபடியால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற தனித்துவமான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. காற்றலை மின்சார கோபுரங்கள் அமைப்பதால் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய சிக்கல்கள், அதற்கப்பால் அங்கு கனியமணல் அகழ்வு தற்போதும் அந்த ஏற்பாடுகளும் அந்த செயற்பாடும் நடைபெற்று வருகின்றது. எனவே அதனூடாக இந்த தீவு, மன்னார் தீவு நிலப்பகுதி தாழ்வு, இப்போ வரக்கூடிய கடந்த அனர்த்தம், இனி வரக்கூடிய அனர்த்தங்களை எவ்வாறு தாக்குப்பிடிக்கப் போகின்றது இந்த தீவு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த கடற்றொழில் அமைச்சர் அவர்களும் தனது பதவியேற்புக்கு பின்னர் இன்று வரை அந்த மன்னார் பகுதிக்கான விஜயத்தை அவர் மேற்கொள்ளவில்லை. மன்னார் மக்கள் அதனை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றார்கள். கடற்றொழில் அமைச்சரின் வருகையை நாங்களும் வேண்டுகோளாக பல தடவை முன்வைத்திருக்கின்றோம். அவரிடமே நேரடியாக அழைப்பையும் விடுத்திருக்கின்றோம். இருந்தும் இன்று வரை அவர் அந்த மன்னார் தீவுக்கான அல்லது மன்னார் மாவட்டத்துக்கான தனது பயணத்தை மேற்கொள்ளாதிருப்பது எங்களுக்கு ஒரு அது தாழ்வு, இன்னும் எங்களை ஏன் சந்திக்கவில்லை என்ற ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இதற்கப்பால் அண்மையில் வழங்கியிருந்த சீன அரசினால் வழங்கியிருக்கின்ற வலைகள், அதே போன்று வீட்டுத்திட்ட தொகுதிகள் இன்று வரை மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்றன. அது பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் வந்ததனால் அதனை வழங்க முடியாது இருந்தது. ஆனால் இன்றும் அது வழங்காமல் இருப்பது காரணம் விளங்கவில்லை. அந்த பொருட்கள் உரியவாறு மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த வீட்டுத்திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அது வீட்டுத்திட்ட வீடு அல்ல, அது ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி தான் அது வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதனை வீடுகள் பெறுபவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அங்கிருக்கின்ற சங்கங்கள் அனைத்தையும் கூப்பிட்டு அது பொருத்தமான ஒரு செயற்பாட்டின் கீழ் அதை வழங்க வேண்டும். எனவே வேண்டாம் என்று மீள அதை அரசுக்கு கையளிக்க இருப்பதாக திணைக்களங்களில் உள்ள திணைக்கள தலைவர்கள் ஏடிஓர்கள் கூறுகிறார்கள். எனவே அது பொருத்தமானதல்ல. மாவட்டங்களுக்கு வந்தது அந்த மாவட்டத்தின் தேவைக்கு அது அந்த மக்களுக்கு அல்லது அந்த சங்கங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக இந்த காற்றலை மின்சாரம் இந்திய மீனவர் வருகைக்கு இந்த அரசு செவி சாய்த்து விடக்கூடாது என்பதை இந்த வேளையில் நாங்கள் பதிவு செய்கின்றோம். அதற்கப்பால் இந்த அனர்த்தங்கள் தொடர்பாக தொடர்ந்து அனர்த்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நேற்று கடந்த காலங்களில் அனர்த்தம் வந்திருக்கின்றது, இனியும் வர இருக்கின்றதாக தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. ஆனால் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த செயற்பாட்டுக்கும் இந்த அரசு காட்டுகின்ற அக்கறையையும் அதற்கான இழப்பீடுகள் வழங்குவதில் பெரிய தொகையை இழப்பீடாக வழங்குவதை நாங்கள் வரவேற்கின்றோம். இருந்தாலும்
எமது மீனவர்கள் தொடர்ச்சியாக வெள்ளங்களினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் இந்திய மீனவரினாலும் அளிக்கப்பட்ட அவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்ட விடயங்களுக்கு இன்று வரை எந்த அரசும் எந்த கொடுப்பனமே வழங்கவும் இல்லை, எந்த நஷ்ட ஈடையும் வழங்கியதில்லை. எனவே உரிய அமைச்சர் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று வடபகுதியை பிரகடனப்படுத்தியிருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்தில் பாராளுமன்றத்தில் ஆணித்தரமாக கதைத்து எதிர்காலத்தில் இந்த மீன்பிடி சார்ந்த செயற்பாட்டில் இருக்கின்றவர்களுக்கு இழப்பீடு நஷ்டஈடு அவர்களின் வாழ்வாதாரத்துக்கான செயற்திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் மீனவ சமூகம் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக ஆக்கித்தர வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். என் பேர் யோசப் பிரான்சிஸ். நான் வடமாகாண இணையத்தின் தலைவராக செயல்படுகின்றேன். இன்றைய கால சூழலிலே நாங்கள் இந்த ஒலிபெருக்கிகள் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்த விரும்புவது, இன்றைய காலத்திலே நாம் மீனவ சமூகம்ங்கிறது ஒரு விடுபட்ட சமூகமாக இருக்கின்றது. இந்த வருடம் முடிவடைவதற்குள் மீனவர்களுக்கு, அதிலும் வடமாகாண மீனவர்களுக்கு பொருத்தமான எந்த செயற்பாடுகளும் வெற்றியளிக்கவில்லை. ஆகவே அந்த சோகத்துடன் இந்த வருடங்கள் முடிவடைகின்றன. எதிர்வரும் வருடத்திலே புதிய அமைச்சராக வந்திருக்கிறவருக்கு சில விடயங்களை நாங்கள் எடுத்து இயம்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய புதிய கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் தனது நேரடி கவனத்திலே இந்த மீனவ சமூகத்தை பற்றிய தெளிவூட்டல் விழிப்பூட்டலை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். முதலாவதாக, இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை, குறிப்பாக உள்ளூர் இழுவைப்படகுகள், இந்திய இழுவைப்படகுகள், அது தடை செய்யப்பட்ட தொழில்கள் எதிர்வரும் வருடத்திலாவதால் அதை நிறுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆவலாக கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் புதுசாக வந்திருக்கின்ற அமைச்சருக்கு பல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட எமது மீனவ மக்கள் மத்தியில் செயற்பாடுகள் குன்றி இருக்கின்றன. என்று சொன்னால், அடிக்கடி ஏற்படும் அனர்த்தங்களாலும் புயல்களாலும் அடிக்கடி தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் எதுவித முயற்சியும் எடுக்கப்படாமல் எங்களுக்கு ஒரு வேதனை அளிக்கின்றது. ஆகவே வந்தோமா நாங்கள் அள்ளி கொட்டினோமான் இல்லாமல் சில செயற்பாடாவதால் அவருடன் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இதுவரும் 10ஆம் தேதி உலக மீனவர் தினத்திலே கடத்தொழில் அமைச்சருடைய வருகையை நாங்கள் வடமாகாண மீனவர்கள், குறிப்பாக இலங்கை வாழ் மீனவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சமகால விடயங்கள். வடமாகாண கடத்தொழிலாளர் இணைய பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினர். வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ், செயலாளர் முகமது ஆலம், ஊடக பேச்சாளர் அன்னராசா உள்ளிட்டோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். இந்திய மீனவர்கள் அத்துமீறல் விவகாரம், மன்னார் காற்றாலை மின்சார விடயம், ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம், ஜனாதிபதி, கடத்தொழில் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் இந்திய விஜயத்தின் போது இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கான தீர்வை பேச வேண்டும் உள்ளிட்ட விடயங்கள் ஊடக சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டது.